என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்டதை கொடுப்பதற்கு இதுவே சரியான நேரம். விரைந்து வா தங்கமே. உனக்காகவே நான் இங்கு காத்திருக்கின்றேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை என்றுதானே நீயும் காத்திருக்கின்றாய்? நீ என்னிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. நீ உன்னுடைய உள்ளத்தில் நினைத்தாலே போதும். உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் என் செவிகளில் சேர்ந்துவிடும். நானும் அதை நிறைவேற்ற துவங்கி விடுவேன். ஆனால் எல்லாவற்றிற்கும் கால நேரம் என்பது தேவையல்லவா? நீ இப்போது அனைத்தையும் கடந்து கொண்டிருக்கின்றாய். நீ சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் உன்னை கஷ்டப்படுத்துவதில்லை, உன்னை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. இந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் வெளிவருவதற்கும் உன்னுடைய கர்ம வினைகள் குறைவதற்கும் நீ வேண்டியது கிடைப்பதற்குமான பல வழிமுறைகளை நான் உனக்கு கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். இதோ இப்போதும் சொல்கின்றேன். ஒருவனிடம் தர்ம சிந்தனை இருக்கும் போதே அந்த தர்மமே அவனுடைய எதிர்காலத்தை பார்த்து கொள்ளும். ஏனென்றால் ஒரு மனிதன் என்ன பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை மந்திரங்கள் கூறினாலும், எத்தனை அபிஷேகங்கள் யாகங்கள் செய்தாலுமே கூட அவனிடம் உதவும் குணம் இல்லை என்றால் இறையருளை பெற்றிட முடியாது. ஒரு மனிதன் இறை அருளை பெற வேண்டுமென்றால், ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, தர்ம குணமும் பிறருக்கு உதவும் மனமும் இருந்துவிட்டால் போதும். இவன் இறையை தேட வேண்டியதில்லை, இறைவனே அவனை தேடி வருவார். எவன் அதிக அளவு தர்மம் செய்கின்றானோ அவனிடமே இறைவன் வந்து கையேந்துவான் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இன்று நான் உனக்கு கூறுவது, முடிந்த அளவிற்கு தர்மங்களை செய்து வா. உணவானாலும் சரி, உறைவிடமானாலும் சரி, உடுத்த உடையானாலும் சரி, உன்னால் இயன்ற அளவிற்கு இயலாதவருக்கு கொடுத்து கொண்டு வா. நீ இயலாதவர்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் அந்த இறைவன் உனக்கு பல மடங்காக திருப்பியும் தருவான். இவ்வாறு தர்மங்களை செய்து வருவது உனக்கு செல்வத்தை சேர்ப்பதற்காக அல்ல, உனக்கான புண்ணியங்களை சேர்த்து வைப்பதற்காகவும் அல்ல. இதுவரை நீ செய்த கர்ம வினைகளை கரைப்பதற்காகத்தான். இதுவரை நாம் செய்த பாவங்களை இப்போது நாம் செய்யும் தர்மங்களை கொண்டு கரைத்து விடலாம். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரத்தில் தான் அதற்கான வழிமுறைகளும் உனக்கு செவி வந்து சேரும். இப்போது தெரிந்து கொண்டாயல்லவா? இன்று முதலே தர்ம சிந்தனையுடன் நடந்து வா. உன்னை வேண்டி நிற்பவர்களுக்கு உன்னால் இயன்றதை நீ கொடு. நீ என்னிடம் வேண்டியதை நான் உனக்கு தருகின்றேன். சிறியதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, நீ ஒவ்வொரு முறை உதவும் போதும் இறைவன் அதை சரியாக கணக்கு வைத்திருப்பான். எல்லாவற்றிற்கும் வட்டியும் முதலுமாக பல மடங்காக திருப்பித்தர இறைவன் காத்திருக்கின்றான். எனவே நீ வேண்டியதை கிடைக்க வேண்டுமென்றால் வேண்டியவர்களுக்கு கொடு. உடன் இந்த பெருமாளின் வார்த்தைகள் மீது உறுதியான நம்பிக்கையோடு இரு. எது நிகழ்ந்த போதிலும் நான் பெருமாளை விட்டு விலக மாட்டேன், என் அப்பாவின் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்க மாட்டேன், நல்லது நடக்கும் என்று பூரண நம்பிக்கையில் தொடர்ந்து பெருமாளின் வழியில் சென்று கொண்டிருப்பேன் என்று உறுதிமொழியடு. இது போதும். இந்த மனம் இருந்தால் போதும். நீ வேண்டியது உன்னை வந்தடைந்தே தீரும். உனக்கானது மட்டும்தான். நல்லது செய்தால் நன்மைகள் விளையும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் உன்னுடன் தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எனதெந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காகவே சொல்லப்பட்டது. எனவே தயக்கமில்லாமல் கேள். தெளிவாக அமைதியாக இருந்த உன் வாழ்க்கையில் திடீரென்று போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று சோர்ந்து போய்விட்டாய். ஒன்றை புரிந்து கொள். உன் வாழ்க்கை அமைதியான நீலவானை போன்றது. பருவநிலை மாறும்போது அமைதியான நீலவானத்தை கருமேகங்கள் சூழ்ந்து கொள்ளும். இடி மின்னல்கள் என சத்தங்கள் எழும். முடிவாக அடர் மழையொன்று பொழியத் தொடங்கும். ஆனால் மழை பொழிந்து ஓய்ந்த பிறகு ஒரு நிசப்தம் நிகழும். மழை ஓய்ந்து
கருமேகங்கள் சூழ்ந்த பின்பு வானம் முன்பை விட இன்னும் பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும். அமைதியான வானமாக நிகழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டன. இடி மின்னல்கள் என போராட்டங்கள் தொடங்கிவிட்டது. அதன் பொருட்டே அவ்வப்போது உன் கண்களில் இருந்து மழையாக கண்ணீர் பொழிகின்றது. ஆனால் இருண்ட மேகங்கள் ஒரு முறை கடந்து செல்லும் என்பதை எப்போதும் மறவாதே. வானம் என்றென்றும் நீல நிறமாகவே இருக்கும். உன்னுடைய கண்ணீர் மழை நிற்கும் போது உன் வாழ்க்கை முன்பை இருந்ததை விட பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும் என் மீது மனதை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் முழுவதுமாக ஏற்றுக்கொள். வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் போது உனக்கு ஏன் இந்த கவலை? சூழ்ந்துள்ள மழை மேகங்களை பார்த்து எப்போதும் பயப்படாதே. கஷ்டங்கள் எனும் இடி மின்னலிலிருந்து தப்பிக்க நினைக்காதே. உன் தோல்விகளை கண்டு பயந்து விடாதே. தோல்விகள் வேண்டாம் என்று ஓடவும் செய்யாதே. தோல்வியை எதிர்கொள். அதிலிருந்தும் உனக்கு நிச்சயமாக பல பாடங்கள் கிடைக்கும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ பயந்து ஓடிக்கொண்டிருந்தால் மழை மேகம் பொழியாது. உன் கார் மேகங்கள் விலகிச் செல்ல வாய்ப்பிருக்காது. எல்லாவற்றையும் அனுபவித்துக்கொள். உனக்கான மகிழ்ச்சியையும் அனுபவிக்க தயாராக இரு. நீ வீணாகத்தான் எப்போதும் பயப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடக்காது என் செல்லமே. உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் துணிச்சலான செயல்களும் எப்போதும் உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை செழிக்கும். உனக்கான மழை மேகங்கள் நிச்சயம் கலையும். உன் வானம் நிச்சயம் விடியும். குறித்து வைத்துக்கொள். இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை மிக முக்கிய ஆளாக முன்னேற்றமடைவாய். உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சி செய்து கொண்டிரு. நிச்சயமாக எல்லோர் கண்ணும் பார்க்கும் வண்ணமே நீ உயரப் போகின்றாய். எல்லாம் கூடிய விரைவில் முடிவுறும். அதுவரை என் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக காத்திரு. மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் குழந்தையே, உன்னை நான் சில நாட்களாக கூர்ந்து கவனித்து வருகின்றேன். பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி உருக்குலைந்து விட்டாய். உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் ஏக்கத்தை என்னால் காண முடியவில்லை. இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன். ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே மாயை வலையில் சிக்கி தவிக்கின்றாய். அதிலிருந்து வெளிவர தெரியாமல் தவித்து